ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓம் நம சிவாய. இன்னைக்கு நாம பார்க்க போற கோயில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள திருக்கடையூர் திருக்கோயில். பிரம்மா ஞான உபதேசம் பெற சிவபெருமானை நினைச்சு வழிபடுறாரு. சிவபெருமான் வில்வ விதை ஒண்ணு கொடுத்து அந்த விதை நடப்பட்ட ஒரு முகூர்த்தத்துக்குள்ள எந்த இடத்துல முளைச்சி வளருதோ அங்கு தன்னை வழிபடணும்னு சொல்றாரு. பிரம்மாவும் அந்த விதையை பல இடங்களில் நட்டு பார்க்கிறாரு. ஆனா கடைசியில அது திருக்கடையூர்ல முளைச்சி விடுது. இதனால இத்தலம் வில்வ வனம்னு பெயர் வந்துச்சு. பாற்கடலை கடையும் போது அமிர்தம் வருது. அந்த அமிர்தத்தை தேவர்கள் அசுரர்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு அத ஒரு குடத்துல எடுத்துட்டு போறாங்க. குளிக்கிறதுக்காக அந்த தலத்துல குடத்தை இறக்கி வச்சுட்டு போறாங்க. திரும்பி வந்து எடுக்கும் போது குடம் மண்ணுக்குள் வேரூன்றி எடுக்க முடியாம போகுது. குடம் பூமியில் வேரூன்றி விட்ட இடம்தான் திருக்கடையூர். குடத்துக்கு கடம்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த ஊருக்கு திருக்கடவுர்னு பெயர் வந்துச்சு. இப்போ மருவி திருக்கடையூர்னு மாறிடுச்சு. அந்த குடம் லிங்க வடிவில் நிலைச்சு நின்னதால இங்க இருக்கும் லிங்கேஸ்வரருக்கு அமிர்த கடேஸ்வரர்னு பெயர் வந்துச்சு. மிருகண்டு முனிவர் மற்றும் அவரது மனைவி புத்திர பேரு வேண்டி இறைவனை வழிபட்டு வந்தனர். அவர்கள் பக்திக்கு மெச்சிய சிவன் அவர்கள் முன் வந்து 1000 ஆண்டுகள் வாழும் துர்குணங்கள் நிறைந்த மகன் வேண்டுமா அல்லது 16 வயது வரை மட்டுமே வாழும் தலை சிறந்த மகன் வேண்டுமா என்று கேட்க 2 தம்பதி 16 வயது மட்டுமே வாழும் மகன் வேண்டும் என்று கேட்கிறாங்க. மிருகண்டு தம்பதியருக்கு இறைவன் அருளால் பிறந்த மார்க்கண்டேயர் ஒரு சிறந்த சிவபக்தர். அவருக்கு 16 வயது நடக்கும் போது அவருடைய ஆயுள் பத்தி அவரோட அப்பா அம்மா சொல்றாங்க. சிவபெருமான் மட்டுமே ஆயுளை காப்பாற்ற முடியும் என்று மார்க்கண்டேயர் ஒவ்வொரு சிவஸ்தலமாக தரிசித்து வரும்போது திருக்கடவுர் வராது. அவர் திருக்கடவுர் தலம் வந்தபோது அவருடைய ஆயுள் முடியும் நாள் நெருங்கியது. யமன் தன் வேலையை முடிக்கும் பொருட்டு பாச கயிற்றை மார்க்கண்டேயர் மேல வீசுறாரு. யமனை பார்த்து பயந்த மார்க்கண்டேயர் தான் வழிபட்டு கொண்டிருந்த லிங்கத்தை ஆற தழுவி கொண்டார். யமனும் பாச கயிற்றை லிங்கத்தையும் சேர்த்து வீசினான். சிவபெருமான் தன்னுடைய பக்தனை காப்பாற்ற லிங்கத்திலிருந்து திருசூலத்துடன் வெளிப்பட்டு காலனை சூலாயுதத்தால் கொன்று காலனுக்கும் காலனாக கால சம்ஹார மூர்த்தியாக உருவம் எடுக்கிறாரு. பின்பு பூதேவி, பிரம்மா, மகாவிஷ்ணு ஆகியோரின் வேண்டுதலுக்கு இணங்கி யமனை உயிர்ப்பித்து அருள் புரிகிறாரு. காலனின் பாசக்கயிறு மேலே விழுந்ததால ஏற்பட்ட அடையாள தழும்புகளையும் காலனை சம்ஹாரம் செய்யும் பொருட்டு லிங்கத்திலிருந்து வெடித்து தோன்றியதான் லிங்கத்தின் உச்சியில் ஏற்பட்ட பிளவு நல்லா தெரியும். அதே மாதிரி முன் மண்டபத்தில் உள்ள கால சம்ஹார மூர்த்தியின் செப்பு சிலை வடிவமும் சிவலிங்கம் 2ஆக பிளந்து அதிலிருந்து திருசூலம் ஏந்திய கையுடன் சிவபெருமான் வெளிப்படும்படி தத்ரூபமாக இருப்பதை பார்க்கலாம். இந்த கால சம்ஹார மூர்த்திக்கு ஆண்டுக்கு 11 முறை மட்டுமே அபிஷேகம் நடைபெறும். இந்த ஊரில் வாழ்ந்து வந்த பட்டர் ஒருவர் அன்னை அபிராமியின் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர். பக்தி அதிகரிக்க தியான நிலையில் இருப்பார். அப்படி இருக்கும்போது ஒரு முறை தஞ்சை மன்னர் 2ஆம் சரபோஜி இந்த பட்டரை பார்த்து இன்று என்ன திதின்னு கேட்கிறாரு. அன்னையின் நினைப்பில் இருந்த பட்டர் அமாவாசையை பௌர்ணமி திதின்னு தப்பா சொல்லிடுறாரு. பட்டரை பத்தி தப்பான கருத்துக்களை மன்னரிடம் கோவில் அர்ச்சகர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இதனால கோபமுற்ற மன்னர் பௌர்ணமியை பார்க்காம போனா பட்டருக்கு தண்டனை அளிக்கப்படும்னு சொல்றாரு. பட்டர் அன்னை மீது 100 பாடல்கள் கொண்ட அபிராமி அந்தாதி பாட அமாவாசை அன்று பௌர்ணமி தோன்றியது. 79வது பாடலின் போது அன்னை அபிராமி தனது காதில் இருந்த தோடு ஒன்றை கழற்றி ஆகாயத்தில் வீச அது பௌர்ணமி இரவு பூர்ண சந்திரனாக காட்சி அளித்தது. அதனாலதான் பட்டருக்கு அருள் செய்த இந்த அன்னை அபிராமியை வழிபடுவோர் எல்லா நலன்களும் பெறுவர்.
இங்க பெரியவர்களுக்கான 60, 80வது கல்யாண விழா அவர்கள் பிள்ளைகள் மூலமா நடக்கும். யமபயம் போக்கும் தலங்களில் இதுவும் ஒன்று. எல்லா பிரச்சனைகளுக்கும் இது பரிகார ஸ்தலம்.